மேமலைக்கு அடிக்கடி போகிறேன்றவங்கெல்லாம் அங்கே போகிறதே இதுக்கு தான் போகிறேன். தியானம் பண்ணுற போகிறேன்னுவாங்க, கடவுளை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் கடவுள் இப்படி தான் பார்க்க போகிறேன். அதை கஞ்சா அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கடவுள் கணக்கே வந்துடுவேன். காந்தராஜ் அடி அப்பா தண்ணி அடிக்கிறத பெரிய மண்ணப்பா. காந்தராஜ் எந்நேரமும் சிகரெட்டை குடிப்போம். அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர், ஒரு ஸ்டண்ட்டு பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறது. இது மாதிரி தான்ப்பா. இதெல்லாம் வந்து இளைஞர்கள் காலத்தில் நான் அந்த இளமை பருவத்தில் அதெல்லாம் அனுபவித்தேன். சிகரெட்டாக குடித்தேன், தனியாக அடித்தேன், ட்ரக்ஸ்க்கு அடித்தது எல்லாம் பண்ணேன். என்னுடைய கூட படித்த மாணவர்கள் பல பேர் ட்ரக் அடிக்டாக இருந்து அன்னைக்கு தான் அப்போ தான் வந்து இந்த புதுசாக சில ஸ்டீரியோடாக்சிக் சர்ஜரி அப்படிங்கிறதெல்லாம் வந்தது. நான் ஏன் குடித்தேன்? எனக்கு அந்த எண்ணம் இருந்தது. என்னுடைய ஹாஸ்டலில் வந்து சாராயங்கிறது அது இன்னும் சொல்லப்போனால் மதுவிலக்கு இருந்த காலத்தில் தான் எங்களுக்கு விஸ்கி பிராந்தி சுலபமாக கிடச்சி. என்னைக்கு மதுவிலக்கு ரத்து பண்ணாங்களோ வேலையேறி போச்சு, கட்டுப்படியாவில் நாங்கள் விட்டுட்டோம். இப்போ உதயகுமார்னு ஒரு மந்திரி எதில் பிடிச்சாங்க? குட்கா புகழ் உதயகுமார் தானே அவருக்கு பேர். அவர் மேலே 1000 சார்ஜ் போட்டாங்க. பழனிசாமி ஒன்றும் கண்டுக்கவே இல்லையா? அவர் மந்திரியாக தான் கட்டிட்டு நலத்துறை அமைச்சராக வேறு இருந்தார். அது மாதிரி பெரிய இடங்கள்ல எல்லாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அவரும் ஒன்றும் சட்டமன்றத்திலேயே எங்கேயாவது மறுத்து கூட சொல்லவே இல்லையா? நான் ஒன்றும் கஞ்சா விற்கலன்னு சொல்லவே இல்லை. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், இந்த கடந்த ஒரு வாரமாக நீங்களே பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டில் வந்து இந்த போதைப் பொருள் சம்பந்தமான பல விவகாரங்கள் பேசப்பட்டு வருது. குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து இந்த போதைப் பொருள் வந்து அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அது போதைப் பொருள் ஸ்டடி நாங்கள் பண்ணபோது ஒரு ட்ரக் ட்ரையாங்கிள்னு ஒன்று உண்டு. நேபாள், காட்மாண்டு. அங்கேருந்து என்ன நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, எங்கே கனெக்ட் ஆகுதுன்னா நாமக்கல். காட்மாண்டுலேருந்து நாமக்கல், நாமக்கல்லேருந்து ரங்கூன் தான் ட்ரக் டிராஃபிக்கு. இது 3 ஏரியாவில் தான் போகுது. நாமக்கல்லேருந்து அப்படியே ரங்கூனுக்கு போகுது. காட்மாண்டு தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். இன்னும் சொல்லப்போனால் இமயமலை அடிவாரத்துலேருந்தே ஆரம்பிச்சிடுது. இமயமலைக்கு அடிக்கடி போகிறேன்றவங்கெல்லாம் அங்கே போகிறதே இதுக்கு தான் போகிறாங்க. தியானம் பண்ணுற போகிறேன்னுவாங்க, கடவுளை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் கடவுள் இப்படி தான் பார்க்க போகிறாங்க. அதை கஞ்சா அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கடவுள் கணக்கே வந்துடுவார். அந்த அந்த இந்த ட்ரையாங்கிள் நாமக்கல் வந்து இந்த பயிர்கள் மூலமாக வர்ற போதைப்பொருள், அதாவது கஞ்சா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நாமக்கல்லில் ரொம்ப அதிகம் விளையுது. விளையிறதே அங்கே தான். பெஸ்ட்டு இதே அங்கே தான் கிடைக்குதுங்கிறோம். அது ஓரளவுக்கு இது ஒரு கொல்லிமலை சாரலில் பூராமல் இந்த பணப்பயிர் மாதிரி அது வளர்ந்து அது தானாகவே வருது. அதை எடுத்து இது பண்ணுறாங்க. ஆனால் இந்த ட்ரக்ஸை தயார் பண்ணுறது இது எல்லாமே ரங்கூன், காட்மாண்டு தான். உலகம் முழுவதுக்கும் இங்கே இருந்தால் சப்ளை. ஹேண்டில் பண்ணுறதெல்லாக்கா மாஃபியா குரூப்புன்றாங்க. இதை தடுக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அது வந்து ஒரு அந்த டைமில் நாங்கள் வந்து இதை பற்றி சில இதெல்லாம் மீட்டிங்கெல்லாம் நடத்துகிற போது அப்போ போலீஸ் அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் வந்து மதுவிலக்குங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரவே முடியாது சார். ஏன் சார்? சேலம் டவுன், அதை சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாமே மலைகள் சூழ்ந்த இடம். இப்படி எங்கேயுமே கிடையாது உலகத்தில். ஒன்று தான் நகரம் பூராவுமே ஒரு மலைகளால் சூழப்பட்டு நடுமத்தில் இருக்கிற ஊர் இது ஒன்று தான். காஷ்மீர் கூட வேலி சமவெளி ஆகிடுது. ஆனால் சேலம் ஒன்று தான் எல்லா பக்கம் ஒரு மேற்கு பக்கத்தில் தான் ஒரு கேப் இருக்குது. அதை எல்லாம் அப்படியே ஒரு பெரிய வட்டமாக, முழுமை பெறாத ஒரு பெரிய வட்டமாக மலைகளால் சூழப்பட்டிருக்குது. ஒவ்வொரு மலையும் 4000 அடி 3000 அடி உயரத்தில் இருக்குது. அங்கே என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, யார் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அவ்வளோ திக் ஃபாரஸ்ட்டாகவும் இருக்குது. கிழக்கு தொடர்ச்சி மலைகள்லேயே திக் ஃபாரஸ்ட்டாக இருக்கிற இடம் அதுதான். கொல்லிமலைக்குள்ளார என்ன ரகசியங்கள் இருக்குதுன்னு சொல்ல முடியாது சார். அவ்வளோ ரகசியங்கள் இருக்குது. சித்தர்கள் இருக்காங்கங்கிறாங்க, என்னென்னமோ இருக்குது. அந்த ஆதிவாசிகள் இருக்காங்க. நாங்கள் போயிருக்கோம். நான் அங்கே தான் முதல் தடவையாக வில்லு அம்பை எல்லாம் பார்த்தேன். வேட்டையாடுறதுக்கு வில்லு அம்பெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வேட்டையாடுற ஸ்கில்லை காட்டினாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அம்பை எடுத்து அடிக்கிறான். நாம் அங்கே என்ன ஆடுதுன்னே தெரில, ஒரு முயல் கீழே விழுவுது. அந்த அளவுக்கு அவங்க ஷார்ப்பாக இருக்கிறாங்க. இந்த போதைப் பொருள் இருக்கிறவங்க இந்த கலையெல்லாம் இல்லை, கலை இல்லை, அந்த மாதிரி அந்த மலை இருக்குது. அப்படிப்பட்ட மக்கள் கீழே வந்து நாமக்கல் டவுனு
ராசிபுரம், வேலுக்குறிச்சி எல்லாம் கீழே இருக்குது, பெரிய டவுன்ஸு. மேலே இப்படி வந்து ஆதிவாசிகள் இருக்காங்க, நாகரிக உலகத்துக்கு தொடர்பே இல்லாத மக்கள் இருக்காங்க, தெரியல நமக்கு. கீழே இருக்கவங்ககிட்ட அவங்க இருப்பாங்க சார், அவங்களாம் நாங்கள் பார்த்துக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தான் கல்ராயம் மலை, கள்ளக்குறிச்சி சேலம் பார்டர். அந்த மலைக்கு நாங்கள் போனபோது அங்கே ஆதிவாசிகள் 60 கிலோமீட்டர் எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஆத்தூர்கிட்ட ஆரம்பித்து திண்டிவனம் வரலும் அந்த ஆதிவாசிகள் வாழ்க்கை நடத்துகிறாங்க. இதெல்லாம் நம்மளால் இன்னும் போகலை, இன்னும் பார்க்கவும் இல்லை. நான் 2 தடவை 3 தடவை அங்கே போனதுனால எனக்கு இதெல்லாம் தெரிய வந்தது. அவ்வளோ ஆதிவாசிகள் இருக்கிற இடம். இங்கே எல்லாம் வந்து நீங்கள் வந்து சாராயம் காய்ச்சறதையோ போதைப்பொருள் உற்பத்தி பண்ணுறதையோ நீங்கள் தடுக்கவே முடியாது. என்னுடைய தாத்தா, என் தாய் வழி தாத்தா நிலமெல்லாம் வந்து சேலத்தில் சன்னியாசி குண்டுங்கிற இடத்துல இருக்குது. அதை ஒட்டி வந்து நாமமலை, குமரங்கரடு, இது எல்லாம் அந்த மலையெல்லாம் இருக்குது. இந்த தாத்தா தோட்டத்து வழியாக காலையில் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் அப்படியே க்யூவில் அப்படியே போவாங்க, எறும்பு மாதிரி அப்படியே மேலே ஏறுவாங்க. எல்லாம் கையில் கெரசின் டின்னு வச்சுருப்பாங்க. என்னன்னாக்கா காலையில் போனாங்கன்னா சாராயம் சாயந்தரம் வரலும் காய்ச்சுவாங்க, சாயந்தரம் இறக்கி கொண்டு வந்து வியாபாரத்துக்கு வந்துடும். போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்தாங்கன்னா மேலேருந்து பாறை உருட்டி விடுவாங்க, போலீஸால் போக முடியாது. இதெல்லாம் சொல்லி சேலம் மாவட்டத்தில் வந்து இந்த போதை கல் சாராயம் காய்ச்சறதையோ மது விலக்கையோ கொண்டு வரதுங்கிறது நடக்கவே நடக்காது. குறிப்பாக சார் இந்த ட்ரக்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் வந்து அதிக அளவில் வந்து பாதிக்கப்படுறது இளைஞர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால வந்து இளைஞர்கள் அதிகமாக ஈர்க்கப்படுறாங்களா? அதில் ஈர்க்கப்படுறாங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் தான். இப்போ நான்லாம் குடிச்சிக்கிட்டு இருந்தேன் மருத்துவக் கல்லூரி ஹாஸ்டலில் இருந்தபோது. அது ஒரு அதாவது பெரிய பெரிய தங்கு, நம்மலாம் பெரிய பெரிய பிஸ்தான்னு காட்டிக்கிறதுக்காக சிகரெட் குடிக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு இதை என்னை ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கிறதுக்கு. காந்தராஜ் அடி அப்பா தண்ணி அடிக்கிறவங்க பெரிய மன்னம்பா, காந்தராஜ் எந்நேரமும் சிகரெட்டை குடிச்சிப்போம், அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர், ஒரு ஸ்டண்ட்டு, பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்கு. அப்படி அதெல்லாம் இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நல்லா படிக்கிற பையனை தான்டா எல்லாருமே விரும்புவாங்கங்கிறது எங்களுக்கு சொல்லலை. எங்களால் படிக்க முடியல, அதுக்கு இது சுலபமாக இருந்தது, பாப்புலாரிட்டி வர்றதுக்கு இது சுலபமாக இருந்தது. இப்படி போயிட்டோம். ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்போம். பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கும்போது காலேஜ் டைமில் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்னோம்னா கல்லூரி மாணவிகளும் பஸ்ஸுக்காக நிற்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே ஒரு டென்ஷன் வரும், உடனே ஒரு சிகரெட் குடிப்போம். அதை பரபரப்பு, ஒரு டென்ஷனு, பேசணுன்னு ஆசை இருக்கும், பேசுகிறது தைரியம் கிடையாது, எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறது ஒரு சிகரெட்டு. இது மாதிரி தான் இதெல்லாம் வந்து இளைஞர்கள் காலத்தில் நான் அந்த இளமை பருவத்தில் அதெல்லாம் அனுபவித்தேன். சிகரெட்டாக குடித்தேன், தனியாக அடித்தேன், ட்ரக்ஸ்க்கு அடித்தது எல்லாம் பண்ணேன். என்னுடைய கூட படித்த மாணவர்கள் பல பேர் ட்ரக் அடிக்டாக இருந்து அன்னைக்கு தான் அப்போ தான் வந்து இந்த புதுசாக சில ஸ்டீரியோடாக்சிக் சர்ஜரி அப்படிங்கிறதெல்லாம் வந்தது. அதில் தப்பிச்சவங்கலாம் இருக்காங்க. பாலசுப்ரமணியன் ஒருத்தர், இஸ்மாயில் ஒருத்தர், இவங்கெல்லாம் தப்பிச்சிட்டா. சரி, இன்னொன்று இப்போ இந்த ட்ரக்ஸில் வந்து அடிக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருப்பாங்களா சார்? இப்போது அவர்களுக்கு வந்து மெடிக்கல் ரீதியாக என்னென்ன பாதிப்புகள் வரும் சார்? நரம்பு தளர்ச்சி, மூளையினுடைய ஃபங்க்ஷனிங் எல்லாமே போயிடுது இல்லை. அதாவது இது அப்படி தொண்டையில் நாக்கில் பட்ட உடனே அது மேலே போயிடுது, வயிற்றுக்கு போய் அது ஜீரணத்தில் கலந்து ரத்தத்தில் கலந்து மேலே போகணுங்கிற இதே கிடையாது. இது சாராயம் குடிச்சிங்கன்னா கூட ரத்தத்தில் கலந்து அப்புறம் தான் மேலே போகும். சாராயத்துலேயும் வந்துடும், நீங்கள் சாராயத்தில் வந்துடும். விஸ்கி பிராண்டியெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். சாராயம் அதனால தான் நாங்கள் ஒரு தடவை பீச்சில் நின்றுக்கிட்டு இருந்தோம், ராயபுரம் பீச்சுக்கிட்ட. அங்கே சாராயம் கிடைக்கிறது ரொம்ப சுலபம். ஒரு ஃபாரின் கப்பல் அங்கே ஓரமாக நின்று, அதாவது துறைமுகத்துக்கு பக்கத்தில் இருந்து அந்த மாலுமிகள்லாம் வந்தவங்க இந்தியன் லிக்கர் எங்கே கிடைக்கும்னு கேட்டாங்க. நாங்கள் அதை போகிற இதை விட்டு கொடுக்க இவங்க இருந்துக்கிட்டு அவங்களுடைய ஃபாரின் லிக்கர், அவங்க கண்ட்ரி பிராண்டியோ விஸ்கியோ அதை கொடுத்துக்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, இதை வச்சுக்கிட்டு என்னங்க பண்ண முடியும், இது பச்சை தண்ணி, இதை யார் குடிப்பா அப்படின்ட்டான். வேண்டான்ட்டான். அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டோம், எங்கள் விஸ்கியை 10 பாட்டில் குடிக்கிறது ஒன்று தான், இதில் அரை இது பெங்க குடிக்கிறது ஒன்று தான், அவ்வளோ கிக்கு இதில் தான் வரும். அந்த மாதிரி நம்ம நாட்டு சாராயத்துக்கு அவ்வளோ சக்தி ஜாஸ்தி. அதனால தான் இங்கே தடுக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபமே கிடையாது. ரெண்டாவது, நாங்கள் படிக்கிற காலத்தில் படித்து முடிச்சுட்டு இவன் தான் போய் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கஷ்டத்தில் இருந்தான், கட்டாயத்தில் இருந்தவன். இன்றைக்கி வந்து படிப்புங்கிறது வந்து பாஜக, நன்றி பாஜகவுக்கு, கோடீஸ்வரர்களுக்கு தான் படிப்புங்கிறது ஆகிப்போச்சு. மருத்துவக் கல்லூரிலாம் நீங்கள் நல்லா நினச்சி பார்க்க முடியும்.
குறிப்பா இளைஞர்கள் மத்தியில வந்து அது அதிகமா பரப்பப்படுது இல்லையா? இதற்கு பின்னாடி வந்து சர்வதேச சதியும் இருக்கிறதா சொல்றாங்க சார். சர்வதேச சதி எல்லாம் கிடையாதுங்க. இதெல்லாம் சும்மா எடுத்த எடுப்புல சர்வதேச எனக்கு குடிக்கணும் என்ன இருந்தால் தான் நான் குடிப்பேன். நான் சொல்றது இந்த ட்ரக்ஸ் சம்பந்தமான விஷயம். அதைத்தான் சொல்ல வர்றேன். ஹாஸ்டலில் 600 பேர் இருக்கும். ஒரு எண்ணி எடுத்து வச்சாப்படி ஒரு 50-60 பேர் தானே குடிச்சிக்கிட்டு இருக்கோம். மிச்சம் 500 பேர் குடிக்கலையே. ஏன் குடிக்கல? அவனுக்கு அந்த எண்ணம் இல்லை. நான் ஏன் குடித்தேன்? எனக்கு அந்த எண்ணம் இருந்தது. என்னுடைய ஹாஸ்டலில் வந்து இது சாராயங்கிறது அது இன்னும் சொல்லப்போனால் மதுவிலக்கு இருந்த காலத்தில் தான் எங்களுக்கு விஸ்கி பிராந்தி சுலபமாக கிடைச்சிது. என்னைக்கு மதுவிலக்கு ரத்து பண்ணாங்களோ விலையேறி போச்சு, கட்டுப்படியாவில் நாங்கள் விட்டுவிட்டோம். குடிச்சிக்கிட்டு இருந்த நாங்களாம் விட்டுட்டோம். புதுசாக குடிக்க வந்தோம் தான் குடிக்க ஆரம்பித்தோம். அதுதான் உண்மை. அப்போல்லாம் வந்து ஒரு ஃபுல் பாட்டில் வந்து 70 ரூபாய்க்கு கிடச்சிரும். இன்றைக்கி 7000 8000 எங்கே போகிறது? அது அந்த அப்படி இருந்து கிடைக்கிதுன்னு நாங்கள் பக்கத்து ரூமில் குடிச்சிக்கிட்டு இருப்போம். அடுத்த ரூமில் இருக்கவர் வந்து அதை எட்டி கூட பார்த்தது இல்லை. அவர் நாடா தண்ணி அடிக்கிறீங்களா, உருப்பட மாட்டீங்களான்ட்டு போயிடுவார். பக்கத்து ரூமில் 3 பேர் இருந்தாங்க. தொடக்கூட மாட்டாங்க. அதே வந்து இன்னும் பிளாக்காக இருக்கும் எங்கள் ஹாஸ்டலு. அடுத்த பிளாக்லேருந்து அங்கே தண்ணி தெரிஞ்சுட்டு வர்றவன் இருக்கான். ஏன்னா அவனுக்கு குடிக்கிற எண்ணம் இருந்து தேடிக்கிட்டு வர்றான். அதனால் அந்த எண்ணம் இருக்கிறவன் தான் செய்கிறான். இதுக்கெல்லாம் உடனே இன்டர்நேஷ்னல் சதி அவர் வந்து அமெரிக்காவில் வந்து பில்கேட்ஸ் தான் கொண்டு என் வாய்க்கில் ஊற்றினாரு. இதெல்லாம் நம்மளே ஏமாறு. இன்னொரு கேள்வி இருக்கு சார். இப்போ திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா பொதுவா இந்த சிகரெட் பிடிக்கிறதோ தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமா காட்டப்படுது. அது ரஜினிகாந்த் காலத்துல இருந்து நடந்தது. ஆனா சமீப காலங்களில் வரக்கூடிய படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸை வந்து அதிகமா பயன்படுத்துறத வந்து நிறைய திணிக்கிறாங்க அப்படின்றத எடுத்துக்கலாமா? இது அதுவும் ஒரு காரணமா இருக்குமா? ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ வந்து சொன்னீங்கன்னா நீங்கள் ரஜினிகாந்த் சொல்கிறீங்க, ரத்த கண்ணீர் படத்தை எடுத்து பாருங்க. எம்ஆர் சிகரெட்டை வாயில் வச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட டைலாக் பேசுவார். ரஜினிகாந்தில் உரப்பட காணமாட்டார். அந்த சிகரெட் வாயில் வச்சுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து ஏன்னா வச்சுக்கிட்டு இருக்கிற கண்ட்ரி மாதிரி வந்து நிற்கிற படம் வைக்கிற அந்த சிகரெட் ஆடும். அதை பார்த்துட்டு அந்த ஸ்டைலில் பேசணுன்றதுக்காக நாங்கள் சிகரெட் குடித்தோம். இன்றைக்கி நீங்கள் போட்டு பாருங்கள், கூகுளில் போட்டு பாருங்கள், இந்த அவங்க அம்மா கிட்ட எம்ஆர் ராதா சிகரெட்டை வாயில் வச்சுட்டு பேசுகிற அந்த ஸ்டைல் பக்கத்தில் கூட எவனும் வர முடியாது. பக்கத்தை கிட்ட அது ஒரு அதில் 1000ல் 1 பங்கு காட்டுறதுக்கு கூட இன்றைக்கி எந்த நடிகனுக்கு அறிகிறது கிடையாது. அதுக்கு அடுத்து அப்படி சிகரெட்டு புகையிலேயே காட்சியை கொண்டு வந்தது அந்த நாளுங்கிற படத்தில் சிவாஜி அந்த சிகரெட்டை வாயில் வச்சுட்டு அந்த புகையை அப்படியே விடுவார். அதில் அவருடைய எமோஷன்ஸ் பூரா வரும். அதே மாதிரி சாந்திங்கிற படத்தில் ஏன் இந்த கனவு, யார் அந்த நிலவு, ஏன் இந்த கனவுங்கிற பாட்டில் அந்த சிகரெட்டை அப்படியே அதில் அந்த எமோஷனை கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உந்துதலாக இருந்தது. ரஜினிகாந்த் எங்களுக்கு அப்புறம் இப்போ இருக்கிற இளைஞர்கள் ஒரு வேளை ஒரு உந்துதலாக. ரஜினிகாந்த் வந்து தூக்கி போட்டு பிடிக்கிறது இந்த மாதிரி ஸ்டண்ட்டு தான் அடிச்சுக்கிட்டு இருந்தார். சிகரெட் குடிக்கிறதுல ஒரு ஸ்டைல். ஆனால் திரைப்படங்கள் வந்து இப்போ இந்த ட்ரக்ஸு வைக்கிறதும் அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. அது காரணம் என்னென்னா அந்த சமுதாயத்தில் இது பழைய இருக்குது. அன்னைக்கு எங்கள் காலத்தில் ட்ரக்ஸுங்கிறத விட எங்களுக்கு சிகரெட்டும் தண்ணியும் தான் பெருசாக இருந்தது. அது ஈஸியாக கிடச்சிது. போதைப்பொருள் பழக்கங்கிறது வந்து மருத்துவக் கல்லூரி மாணவர்கள்ட்ட தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. காரணம் பெத்திடின், மார்ஃபியா, ஆம்ஃபிட்டமின் இது போல் பல மருந்துகள் மருத்துவமனையில் இருக்கும். அதெல்லாம் வந்து போதையை உண்டாக்குற. அது குறிப்பாக பெத்திடின் வந்து அங்கே இருக்கிற நர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கக்கிட்ட காலில் கையில் விழுந்து அவங்களுக்கு தெரியும் இல்லாத நேரத்தில் திருடிட்டு வந்துடுவோம். இல்லை, நீங்கள் சொல்ல வச்சு பார்த்தா மருத்துவக் கல்வி மாணவர்களே இந்த போதைப் பொருட்களை தயாரிக்கிற அளவுக்கு இல்லை, பயன்படுத்துறது மிக அதிகமாக இருந்தது. ஏன்னா எங்களுக்கு நிறைய கிடைக்கும். இன்னும் மற்ற கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து எங்ககிட்ட கேட்பாங்க, எப்படியாவது ஹாஸ்பிட்டலில் வந்து கொஞ்சம் அடிச்சுட்டு ஓடாமல். என்னென்னா பெத்திடின்றது வந்து நீங்கள் அஃபிஷியலாக ப்ரிஸ்கிரிப்ஷனோட வாங்கினீங்கன்னா அன்றைக்கி விலை வந்து 50 காசு. அதையே ப்ரிஸ்கிரிப்ஷனில் கேட்டிங்கன்னா 5000 ரூபாய். அதுக்கு பெத்திடினுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்பெஷல் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதில் கையெழுத்து போட்டெல்லாம் கொடுத்தா தான் கடையில் கொடுக்கணும் ரூலு. 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே கொடுக்கும். ஏன்னா இதை வச்சு வந்து ஈஸியாக வந்து தயாரிக்கலாம் அந்த போதை மருந்து. தயாரிப்புங்கிறது வந்து எங்கேருந்து தான் வந்து நம்ம ஊரில் மார்ஃபியா, பெத்திடின், ஆம்ஃபிட்டமின்லாம் வெளிநாடுகளில் இருந்து வந்தது. அதெல்லாம் வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்தப்பட்டதுங்க. இப்போ நீங்கள் வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு பெத்திடின் இல்லைன்னா அவங்களால இருக்க முடியாது. அந்த வலி அவங்க படுற அவஸ்தை இருக்குது. நமக்கெல்லாம் போட்டோம்னா 2 நாளைக்கு எந்திரிக்க மாட்டோம். பெத்திடின் இன்ஜெக்ஷன் ஒரு வயல் ஒரு ஆம்பிள் போட்டோம்னா அவங்களுக்கு போட்டால் 1 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணும். 1 மணி நேரம் அப்படியே அந்த வலி இல்லாமல் இருப்பாங்க. அந்த மருந்து எஃபெக்ட் போக ஆரம்பிக்கும் போது டாக்டர் அந்த எஃபெக்ட் போகுது டாக்டர் கொஞ்சம் எப்படியா கொடுத்துருங்க. அந்த வலி அப்படி தாங்க முடியாது, துடிப்பாங்க.
அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 4 இது ஒரு 2 இது 3 இது டோஸ் போடுற மாதிரிலாம் இருக்கும். படுற அவஸ்தை அப்படி இருக்கும். கொன்னுடுங்க டாக்டர், கொன்னுடுங்க டாக்டர். அதுக்கு தான் அந்த பெத்திரி நம்ம வந்து வச்சுக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி பிரசவ சமயத்தில் சில சமயத்தில் எக்கச்சக்கமான இது ஜன்னி மாதிரிலாம் வர டைமில் பெத்திரிலாம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் அது ஒரு அத்தியாவசியமான மருந்து. அது ஒரு போதைப் பொருளாக வருது. அதுதான் சொல்லுவாங்க. கஞ்சாவுக்கு இங்கிலீஷில் பாப்பின்னு பேர். கஞ்சா செடி ஒரு படம் வந்தது. பாப்பி இஸ் ஆல்சோ எ ஃப்ளவர். பாப்பிங்கிறது ஒரு அழகான பூ. அது கஞ்சாவாக இருக்குது. அது கஞ்சா மாத்திரைன்னா அது ஒரு அழகான பூடா அப்படின்னு சொல்லி தான் பாப்பி இஸ் ஆல்சோ எ ஃப்ளவர்னு ஒரு படம் வந்தது. அது பூவாக ரசித்தவன் ரசிச்சுட்டு போட்டால் அந்த கஞ்சாவை ரசித்தவன் சாப்பிட்டு போட்டான். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வள்ளுவரே எழுதியிருக்காரு. கல்லுண்ணாமைன்னு 10 இது எழுதுறாருங்க. என்ன அர்த்தம்? காலமெல்லாம் மனுஷனுக்கு சில வேதனைகள், சில வருத்தங்கள், சில அழுத்தங்கள் எல்லாம் இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த அழுத்தங்கள்லேருந்து வெளி போகிறதுக்கு என்னடா வழின்னு பார்க்கும்போது தன்னை மறக்கணும். தன்னை மறக்கிறதுக்கு என்ன வழின்னா போதை. அதுக்கு தான் போகணும். மனிதனுக்கு அழுத்தமும் வருத்தமும் வேதனையும் ஏமாற்றமும் இருக்கிற வரையில் போதையை நீங்கள் தடுக்கவே முடியாது. ஸோ இன்னொன்று, இப்போ இந்த விஷயம் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து 30 கிலோ கஞ்சா, இங்கே வந்து ஒரு 10 கிலோன்னு சொல்லிட்டு. அப்போது இதுக்கு முன்னாடி வந்து காவல்துறைக்கு இந்த விஷயம் தெரியாதா? இந்த விஷயம் வெளியில் வந்ததுக்கு பிறகு தான் இவ்வளோ பெரிய விஷயங்கள் அது கண்டுபிடிக்க நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. இப்போ உதயகுமார்னு ஒரு மந்திரி எதில் பிடிச்சாங்க? குட்கா புகழ் உதயகுமார் தானே அவருக்கு பேர். அவர் மேலே 1000 சார்ஜ் போட்டாங்க. பழனிசாமி ஒன்றும் கண்டுக்கவே இல்லையா? அவர் மந்திரியாக தான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தார். நலத்துறை அமைச்சராக வேறு இருந்தார். அது மாதிரி பெரிய இடங்கள்ல எல்லாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அவரும் ஒன்றும் சட்டமன்றத்துலேயே எங்கேயாவது மறுத்து கூட சொல்லவே இல்லையா? நான் ஒன்றும் கஞ்சா விற்கலன்னு சொல்லவே இல்லையா? தன்னை டிஃபெண்டே பண்ணிக்கலையே. நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லா காலத்திலும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மாஃபியான்னு ஒரு குரூப் இருக்காங்க. அந்த மாஃபியாவுடைய வேலையை வந்து போதைப்பொருள் பல நாடுகளுக்கு கொடுக்குறது தான். இப்போ நான் யூஎஸில் இருந்தபோது மெக்சிகோவில் நிறைய இந்த கஞ்சா இந்த 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 போதைப்பொருள் தயாரிப்பெல்லாம் மெக்சிகோவில் தான் மிக அதிகமாக இருந்தது. மெக்சிகோங்கிறது வந்து அமெரிக்காவினுடைய மேற்கு பகுதியினுடைய ஒரு தனி நாடு. அதனுடைய எல்லை பூராவுமே வந்து அமெரிக்கா, யுஎஸ்ஏ. இங்கேருந்து ட்ரக் ரெகுலராக மெக்சிகோவிலேருந்து அங்கே போயிட்டே இருக்கும். அந்த மெக்சிகோ பக்கத்தில் அங்கே எனக்கு அங்கே பயிற்சியில் சியாட்டில் இருந்தபோது பார்டர் இதில் கேட்டேன், ஏங்க இப்படிலாம் அந்த ஊருக்கு அனுப்புறீங்க? இவன் ஊரையே கெடுத்துக்கிட்டு இருக்கான். இவன் தலையிடாத நாடே கிடையாது இந்த யூஎஸ் பசங்க. இவனுங்களை ஒழிக்கிறதுக்கு ஒரே வழி அவனுக்கு இளைஞர்களை பூராத்தி ஒழிச்சு கட்டணும். அதுக்கு தாங்க நாங்கள் ட்ரக்கை தயாரித்து அவனுங்களுக்கு கொடுக்குறோம், நாங்கள் சாப்பிட்றதில்ல. யூஎஸ் மேலே ஒரு போராட்டமே அவங்க நடத்துகிறாங்க. அந்த சுற்றி இருக்கிற லத்தீன் அமெரிக்க நாடுகள் அவங்க எல்லாம் யூஎஸ்க்குள்ளார ட்ரக்ஸை கொண்டு போய் வேணும்னே கடத்துகிறாங்க. சாவுட்டு அந்த இளைஞர்கள் எங்கள் அந்த விஷயத்துலலாம் தலையிடறல. என்ன அந்த தென் அமெரிக்காவுக்கு போனோம்னா அதை பூராமல் லத்தீனும் இதுவும் ஸ்பானிஷும் பேசுகிற நாடுகள். இப்போ ஸ்பானிஷும் போர்ச்சுகீஸ் இந்த 3 தான் அங்கே லாங்குவேஜ். அங்கே இங்கிலீஷ் கிடையாது. அது அந்த கீழே வந்துட்டிங்கன்னாவே தென் அமெரிக்கா வந்துட்டிங்கன்னா அது பூரா இதுதான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யூஎஸ் வந்து எங்களை வந்து அவங்களுடைய குப்பை தொட்டியாக எங்களை பயன்படுத்துகிறாங்க. எங்கள் மக்களையெல்லாம் அவங்க வந்து அடிமைப்படுத்தி எங்களை வந்து எவ்வளோ இது பண்ண முடியும். அதனால தான் நாங்கள் இங்கே வந்து போதைப் பொருள்லாம் உற்பத்தி பண்ணி அந்த ஊருக்கு நாங்கள் கொண்டு போய் கொடுக்குறோம். நாசமாக போட்டோம் அவனுக்கு. அந்த அவங்களுக்குள்ளார ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கேருந்து வர்றது நம்ம ஊருக்கு வருது. ஒரு பிளேன்லேருந்து பயணம் பண்ணிட்டு வரும்போது கடத்தல் நிறையா நடக்குது. அதில் நான் வந்து ஆப்பிரிக்காவில் ஜாம்பியாங்கிற நாட்டில் ஒரு பயிற்சிக்கு போயிருந்தேன். அப்போ வந்து நாங்கள் அந்த ரோட்டில் எல்லாம் நடந்துக்கிட்டு ஒரு கூட்டமாக அந்த கேம்ப்பு நாங்கள் ஒரு 20 பேர் போயிருந்தோம். அதில் 5 பேராக பிரிஞ்சு அங்கே இங்கேயும் எய்ட்ஸ் சம்மந்தமான அவேர்னஸ் எல்லாம் பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே தான் ஜாம்பியா தான் ஆஃப்ரிக்கன் இது நல்லா ஆலமரம் இந்த பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். அந்த மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு இருப்போம். எங்களை ஒரு 2 நாளாக வரிசையாக பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் எங்களை பார்த்துட்டு நாங்கள் எங்கே தங்கியிருக்கோன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க. என் ரூமுக்கு தான் வந்தாங்க. வந்துட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, இவ்வளோ போதைப் பொருள் இருக்குது, உனக்கு நாங்கள் டிக்கெட் வாங்கி கொடுத்துட்றோம், நீ இந்த ஃப்ளைட்டில் போகாது, திரும்பி போகும்போது இந்த ஃப்ளைட்டில் போகாமல் இந்த ஃப்ளைட்டில் போ, சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் இந்த பொட்டியை கொடுத்துட்டு நீ இப்போ அப்படியே போயிடு அப்படின்னாங்க. இதில் என்ன இருக்குன்னு, ஒரு பொட்டி நிறையா வைரம், இன்னொரு பொட்டி நிறையா போதைப் பொருள். ஆஃபர் வந்து பல கோடி ரூபாய்.
நாங்கள் 4 பேர் இருந்த ரூமில். அது கேட்டார், என்னான்னாரு. சொல்கிறாங்க இவ்வளோ அப்படின்னு. நாங்கள் 4 பேர் பேசணும். அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு ஒரே பையன், என் வருமானம் எனக்கு போதும். இந்த வருமானத்தை வச்சு என் பையனை நான் பெருசாக்க வேண்டியதில்லை. ஒன்றும் ஆகாது, நாங்கள் கேரண்டியோ. ரொம்ப நன்றி. வேணா இந்த கஞ்சா நீ கொடுத்துட்டு போனதுக்கு இங்கே ஒரு நாள் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம், அதுக்குள்ள கொடுத்துட்ருப்போம். இந்த வைரமெல்லாம் நான் தொட முடியாது. இதை நினச்ச மாதிரியே என்னாச்சுன்னா, பாம்பேலேருந்து இறங்குற எங்கள் ஃப்ளைட் இறங்குது, க்ளீனாக எல்லாத்தையும் செக் பண்ணுறான். கஸ்டம்ஸில் செக் பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டேன். இந்த ஊர்லேருந்து வந்தாவே போதைப் பொருள் கடத்தல் இருக்கும் சார். கொண்டு வந்ததா இன்றைக்கி அங்கே தான் இருந்தது, ஜெயிலில் தான் இருந்தது. அது மாதிரி உலகம் முழுவதும் அது இருக்குது. நீங்கள் அதை தவிர்க்கவே முடியாது. என்னை மன அழுத்தத்தில் தன்னை மறக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை மனிதனுக்கு இருக்கிற வரையில் போதைப் பொருளை தடுக்கிறதுங்க நடக்காது. மிருகங்கள் சாப்பிடுதுங்க. குரங்குகள் வந்து தேடி பிடிச்சி, அதுங்களுக்கு அந்த சில இலைகள்லாம் தெரியும், அதை சாப்பிட்டா கிக்கு வரும் தெரியும், அதை தேடி பிடிச்சி சாப்பிடும். ஸோ இதெல்லாம் வந்து மனிதன் வந்து தன்னுடைய நிலைமை மறக்கிறதுக்கு அவன் அமைதியை தேடி போகிறதுக்கு அவன் பண்ணுற பல விஷயங்கள் இதுவும். நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். ரியல் ஒன் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார்.